ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஈல்டட் வெசல். இந்த நாளிலும் எதை பற்றி பேசணும்னு ஆண்டர்கிட்ட தலைப்பு கேட்கும்போது, நேற்று தினத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கனவை கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்கான பாத்திரத்தை தேடுறார். அவர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தை தேடுகிறார். அவருடைய மனசு வந்து அப்படி பரிதபிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நேற்று தினத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈல்டட் வெசல். ஆண்டவர் அவருடைய காரியத்தை செய்வதற்குரிய பாத்திரங்களை தேடுகிறார். லூக்கா 22:42 ஆண்டவராக இயேசு சுவாமி பிதாவானவரிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்கிறார். அந்த சிலுவையின் மரத்தில் ஏறக்கூடிய அந்த தருணத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, ஃபாதர், இஃப் இட் இஸ் யோர் வில், டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ, நெவர்தலெஸ் நாட் மை வில் பட் யோர்ஸ் பி டன். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தவராய், ஒப்பு கொடுத்தவராய் அப்படிதான் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார். இதே மாதிரி தான் நம்மக்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நெவர்தலெஸ் நாட் மை வில் பட் யோர்ஸ் பி டன். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே போலதான் நம்மளும் இந்த ஆண்டுல கர்த்தருடைய சித்தத்திற்கு எல்லா விதத்திலும் நம்மை ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்கள் ஆண்டவர் அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுவதற்கு 3 காரியங்கள் பார்ப்போம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு பவுலடிகள் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த நான் அப்படின்றது மாம்ச கிரியை ஆவிக்கு விரோதமான காரியமாக இருக்குது. அப்போ அந்த மாம்ச கிரியைகள் மரித்தாதான், அது நம்மளை விட்டு விலகினாதான் ஆண்டவர் பேசுகிற காரியத்தை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். பவுலடிகள் கலாத்தியர் 2:20 சொல்றாரு, I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்ற நிலைமைக்குள்ளாக பவுலடிகள் வந்தார். கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் I am crucified with Christ. பவுலடிகள் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்பதான் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம மாற முடியும். இந்த உலகத்துல நமக்கு நிறைய காரியங்கள், நம்மளுடைய ஆவிக்கு விரோதமான காரியங்கள் இருக்குது. 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த 3 காரியம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த 3 காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஸோ இந்த காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படி அந்த காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கான்ஷியஸா அந்த இதெல்லாம் விட்டு விலகணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது உலகத்தினால் உண்டானவைகள், இது கர்த்தருக்கு பிரியமானவைகள் அல்ல. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பி ஸ்டில், நீங்கள் அமர்ந்திருந்து. சங்கீதம் 46:10 ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நம்ம ஒவ்வொருவரும் இதை நம்ம பழகணும். ஆண்டவர் சமூகத்துல அமைதியா காத்திருக்கும் போது இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து நம்ம வந்து அதெல்லாம் அமைதிப்படுத்திட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துல அமைதியா காத்திருக்கும் பொழுது
ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற காரியங்கள் நமக்கு புரியும். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான சத்தங்கள், ஆண்டவரோடு நெருங்க கூடாத காரியங்கள். நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துல உட்காரும் போது தான் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி ஆண்டோட சமூகத்துல அமைதியா காத்திருந்து அவரோடு கூட நம்ம பேச பழகணும். அவரோட சத்தத்தை கேட்க பழகணும். இந்த 2026ஆம் ஆண்டுல நம்ம கட்டாயம், இது ஒரு ஆப்ஷனா இல்லாம கட்டாயம் ஆண்டோட சத்தத்தை கேட்க பழகிறவர்களாய் நம்ம மாறணும். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். இது முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும். எப்போ முடியும் அப்படின்னா நம்ம அமைதியா ஆண்டோட பிரசனத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அமைதியா இருக்கும் பொழுது ஆண்டோடைய சத்தத்தை கேட்க பழகுவோம். இப்போ நீங்க அந்த எப்போ நம்ம வார்த்தை எப்போ நம்ம கேட்க முடியும் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த worries of this life, அதாவது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை என்ன பண்ணுமா நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போகிறான். வசனம் நம்ம கேட்கிறோம், நிறைய வசனங்களை நம்ம கேட்கிறோம். அந்த வசனம் கேட்கிறவனாய் இருந்தும் அவனுக்குள்ள உலக கவலை இல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வசனம் அவனுக்குள்ளாக கனி தர முடியாம போயிடும், பலனற்று போயிடும். அப்போ இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம விட்டு விலகணும். அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியத்துல, ஆண்டவருடைய பிரசனத்துல அமைதியா காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாத்திரமாய், அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம கட்டாயம் மாறுவோம். 2 கொரிந்தியர் 4:18 பாத்தீங்கன்னா, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாமே நிரந்தரமான காரியங்கள் கிடையாது. நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் நித்தியமானவைகள், இட்டர்னல். ஸோ ஃபிக்ஸ் அவர் ஐஸ் நாட் ஆன் வாட் இஸ் சீன் பட் ஆன் வாட் இஸ் அன்சீன். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் தான் இட்டர்னல். இந்த உலகத்துல இருந்து இந்த உலக வாழ்க்கை முடியும் போது தான் நம்ம ஒரு நித்தியமான ஒரு காலத்துக்குள்ளா நம்ம போறோம். நம்மளுடைய இந்த உலக காரியங்கள், நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை தான் நம்ம ஆண்டவரிடத்துல போய் சேர்க்குமா இல்ல பிசாசின் இடத்துல போய் சேர்க்குமா அப்படின்றது நம்மளுடைய இந்த உலக ஓட்டம் மட்டும்தான் நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய காரியம், நம்ம எப்போதும் நம்மளுடைய கண்கள் ஆண்டவர் மீதும் அவருடைய வார்த்தை மீதும் ஃபிக்ஸா இருக்கும் போது நம்ம அவருடைய காரியங்கள், அவர் காண்பிக்கக்கூடிய காரியங்களும் அவருடைய சித்தத்தையும் நம்ம செய்ய முடியும். ஸோ நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும், அவர் மேல ஃபிக்ஸடா இருக்கணும். ஸோ ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கள் தான் நித்தியமான காரியங்கள். ஸோ இந்த நித்தியத்துக்கான ஒரு ஆயத்தமாய் இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம நித்தியத்திற்கு ஆயத்தமாகணும், அதிகமாய் ஆயத்தமாகணும். அண்ட் 3வது காரியம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகணும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். அவர் அறிகிற அறிவில நம்ம வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். தானியேல் 11:32 பாத்தீங்கன்னா, the people who know their God shall be strong. ஆண்டவர் யாரெல்லாம் அறிஞ்சவங்களா இருந்தாங்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, அவங்க பலமுள்ளவர்களா இருந்தாங்க. அண்ட் கேரி அவுட் கிரேட் எக்ஸ்பிளாய்ட்ஸ். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவங்க செய்தாங்க. பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. தானியேலே பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரை அறிந்திருந்ததுனால கர்த்தர் அந்த அந்நிய தேசத்துல அவர் ஒரு பெரிய பதவியில அவர் வச்சிருந்தாரு. பெரிய காரியங்களை ஆண்டவர் அவரை கொண்டு அந்த இடத்துல செஞ்சார். தாவீது, கோலியாத், இந்த ஸ்டோரியை நீங்க பார்த்தீங்கன்னாலும் தாவீது பிசிக்கல் நேச்சர்ல பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சின்னவரா இருந்தாரு. கோலியாத் பல மடங்கு அவரோட பெருசா ஒரு ராட்சதரா இருந்தாலும் தாவீது ஆண்டவரை அறிந்ததுனால எல்லாருக்கும் முன்பதாக அவர் தைரியமாய்
அப்படிப்பட்ட ஒரு அரக்கனை சந்தித்தார். அப்போ அவர்கிட்ட சவால் விடுறார். உன்னை நான் வந்து கொன்னு உன் கையில இருக்கிற வாளை வச்சு அவன் தலையை வெட்டி அஹ், பறவைக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறார். இது லேசான காரியம் இல்லை. இது எல்லாருனாலையும் செய்ய முடிய காரியமும் கிடையாது. ஆண்டவர் அறிந்தவர்கள் மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஆண்டவருக்காக பலத்த கிரியைகளை செய்ய முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல தேடுறார். அவருக்காக தேடுறார். இப்போ நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவிலே நம்ம வளரும் போது நம்ம ஆண்டருக்காக பலத்த காரியத்தை செய்ய முடியும். எப்படி தாவீது ஒரே ஒரு கல்லுல அவ்வளோ பெரிய அரக்கனை வீழ்த்தினாரோ, அதே மாதிரி நம்மளும் நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய பொல்லாத பிசாசின் கிரியைகளை சரியாய் வீழ்த்தி ஆண்டருக்காக முன்னேறி செல்வதற்கு இந்த நாட்களிலே கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருக்காக பலமுள்ளவர்களாய் ஆவியிலே பலமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எரேமியா 9:23-24 பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் எதை நேசிக்கிறாருன்னு பார்ப்போம். கர்த்தர் ஞானம் உள்ளவர்கள் தமது ஞானத்தை பற்றி பெருமை பேச வேண்டாம். பலம் உள்ளவர்கள் தமது பலத்தை பற்றி பெருமை பேச வேண்டாம். செல்வம் உடையவர்கள் தமது செல்வத்தை பற்றி பெருமை பேச வேண்டாம். ஆனால் எவராவது பெருமை பேச விரும்பினால் அவன் இதை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளட்டும். எதை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றி அவன் அறிந்து கொண்டதை குறித்து பெருமைப்படட்டும். நானே கர்த்தர் என்றும் நான் தயவும் நியாயமும் கொண்டவர் என்றும் நான் பூமியில் நன்மையை செய்கிறவர் என்றும் புரிந்து கொண்டவன் பெருமைப்படட்டும். நான் அவற்றை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எதை நேசிக்கிறார் அப்படின்னா, அவரை பற்றி அறிந்து கொள்வதை. அதுதான் நம்ம அவரை அறிந்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு அவருடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆவியில பலம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நம்ம மாறுகிறோம். வாட் இஸ் இட்டர்னல் லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் அப்படின்னு யோவான் 17:3 எழுதப்பட்டிருக்கு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவில நம்ம வளரணும். இது நித்திய ஜீவன். இப்போ நம்ம இந்த 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்மளை விசேஷமாய் எல்லா காரியத்திலையும் அவர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாய் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னும் கேட்ட வசனங்களை கேட்ட மாதிரி இல்லாம வசனத்தின்படி மாற நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடி இப்ப நம்ம எல்லாரையும் கண்ணாடி யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தலையை சரி பண்ணிக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கிறோம். அதே போல நம்ம இந்த கண்ணாடியாகிய வசனம், ஆண்டவராகிய வசனம் அவர் முன்னாடி வார்த்தைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நமக்குள்ள எதெல்லாம் சரியா இல்லை நம்மளை சரி செய்து கொள்ளணும். அப்ப நம்ம சரி செய்து கொண்டு அவரை போல மாறணும். கண்ணாடியில நம்ம கண்ணாடின்றது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி செய்து கொண்டு அவரை போல நம்ம மாறணும். இந்த மாற்றம் இந்த ஆண்டிலே நமக்கு கட்டாயம் தேவையா இருக்கிறது. And transformed into the same image from glory to glory, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய சாயலாய் நம்ம வார்த்தையில ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாசிக்க அவருடைய சாயலாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். இது ஆப்ஷன் கிடையாது, கட்டாயம் நம்ம மறுரூபம் ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட இந்த 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அப்படின்னா 3 காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம
மரிக்கணும், அனுதினமும் நான் சாகிறேன் அப்படின்னு பவுலடிகள் சொல்றார். நான் அப்படின்னா மாம்ச கிரியைகள் மரிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா காத்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். இப்படி நம்ம இருக்கும்போது, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆண்டவர் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாய் நம்ம கட்டாயம் மாற முடியும். இப்போ நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியம், வேண்டாத காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது, ஒரு கோபமோ ஒரு ஒரு அன்ஃபர்கிவ்னஸ் ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம என்ன பண்ணணும், அதை முளையிலே அதை எடுத்து போட்டுறணும். அதை நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி அந்த காரியத்திலே நிலைச்சு நிற்கும் போது அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா மாறுது, ஒரு அரணாய் மாறுகிறது. அப்போ 2 கொரிந்தியர் 10:4-5 பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ அரண்களை நிர்மூலமாக்கணும். அரண்கள், அந்த அரண்கள் அப்படின்றது மாம்ச கிரியைகளினால உண்டாகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு அரண். அது 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 வழியா பிசாசானவன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது வீணாக்கி போட்டுரும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்ச கிரியைகள் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம மாற முடியும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, இந்த மேட்டிமை நமக்குள்ள இருக்கக்கூடாது, அதை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்ப எல்லா எண்ணத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஸோ எல்லா தாட்ஸையும் கர்த்தருக்குள்ளாக நம்ம வைக்கும் பொழுது அதுல பிசாசானவனுக்கு இடம் கிடையாது. எந்த இடத்துலையும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம கான்ஷியஸா இந்த ஆண்டுல நம்ம வாழணும். அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, 2026 யார் யாரெல்லாம் இப்படி நம்ம ஒரு ஆயத்தமாய் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாய் இருக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு ஒரு ரிவார்ட் வச்சிருக்கார், ஒரு பரிசு வச்சிருக்கார். அது என்ன அப்படின்னா அபிஷேகம். அவருடைய அபிஷேகத்தை நமக்கு ஊற்ற கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த ஆண்டுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும், நிறைய ஷேக்கிங்ஸ் வந்தாலும் ஆண்டவர் அவருக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் அவருடைய சித்தத்திற்கு நம்மளை பொசிஷன் பண்ணி வைக்கிறார். ஸோ 2026 he will reward the prepared, preserve the consecrated and position the obedient. ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ப்ரிப்பேர் பண்ண வெசல்ல தான் அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்ற முடியும். அப்போ நம்ம ஒரு ஆயத்தத்தோடு இல்லை அப்படின்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த அபிஷேகம் வீணா போயிடும். அப்போ நம்ம அந்த ஒரு ஆயத்தத்தோட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போ ஆண்டவர் நம்மளை கட்டாயம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளை காக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிதலோடு நடக்கும் போது ஆண்டவர் அவருடைய சித்தத்துல நம்மளை அலைனாகி வைக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு அலைனாகி இருக்கும் பொழுது கட்டாயம் நம்மளை அவர் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நம்ம மாறுகிறோம். சங்கீதம் 25:14 பார்த்தீங்கன்னா, the secret of the Lord is with them that fear him. கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்தவர்களாய் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவங்களிடத்துல ஆண்டவருடைய சீக்ரெட்டை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். and he will show them his covenant. அவங்களுக்கு தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த ஆண்டுல நம்ம ஆரம்பம் முதலாகவே கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்ம மாற அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே,
இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக நுழைய உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த 2026ஆம் ஆண்டுல நாங்கள் முதல் நாள் முதற்கொண்டு சுவாமி உமக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும், உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருக்கவும், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்காக சாட்சியுள்ளவர்களாய் நாங்கள் நிற்கவும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் எழும்பவும் கர்த்தர் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீங்களோ அத்தனையும் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் சாட்சி உள்ளவர்களாய் நீங்க நிறுத்துங்க. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.